மக்கள் ராஜ்யத்தை அனைத்து மக்களுக்கும் கோடான கோடி வணக்கங்களை சமர்ப்பணம் செய்கிறேன். ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று போல் என்றும். மக்களே, உங்ககிட்ட நான் நன்றி சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் நிறையா பேர் இந்த 4.5 வருஷம் 5 வருஷமாக நம்ம திராவிட மாடல் அரசு ஆட்சி செய்யும்போது நலத்திட்டங்களை அனுபவித்தவங்க எத்தனையோ பேர் மனசாட்சியோடு நடந்துக்கிட்டாங்க, ஓட்டு போட்டாங்க. மக்களாக இருந்தும் அவங்க தன்னோட நமக்கு நன்மை செய்தது யார், செய்ய போகிறது யார், செய்துக்கிட்டு இருந்தவர் யார், செய்ய போவது யார் அப்படின்னு அவங்க தெரிஞ்சு ஓட்டு போட்டாங்க. அது எத்தனையோ மாணவ செல்வங்கள், படித்த அறிவுள்ள மாணவர்கள் மாணவியர்கள் இல்லாத குடும்பத்து ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பத்தில் உள்ளவங்களை கூட செலக்ட் பண்ணி நம்ம தமிழக அரசு, திராவிட முன்னேற்றக் கழக அரசு, திராவிட மாடல் அரசு அந்த நலிந்த குடும்பத்தில் உள்ளவங்களை கூட குக்கிராமங்களில் கூட போய் அவங்களோட அறிவுத்திறமையை, கல்வி அறிவை அவங்கள பார்த்து எடுத்துகிட்டு போய் அவங்க ஆசைப்பட்ட படிப்பாக இருந்தாலும் சரி, விளையாட்டாக இருந்தாலும் சரி, வெளிநாடு வரைக்கும் கொண்டு போய் இருகரம் பிடித்து நம்ம உதவியாக தமிழ்நாடு அரசு உதவியாக அவங்கள முன்னேற்றி இன்றைக்கி எத்தனையோ பேர் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸராக, ஐபிஎஸ் ஆஃபீஸராக, விஞ்ஞானிகளாக எத்தனையோ துறையில் எத்தனையோ துறையில் முன்னேறி சயனித்து வந்துட்டாங்க. அவங்களெல்லாம் கொண்டு வந்தது யார்? திராவிட மாடல் அரசு. அவங்க மனசாட்சியோடு சொல்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு நடக்குமான்னு கூட நாங்கள் நினச்சதில்லை. அவ்வளோ அறிவோடு மனசு அப்படியே வலிச்சிருந்தப்போ எங்களை கைப்பிடிச்சு கரங்கோர்த்து கொண்டு போய் வச்சு இன்றைக்கி வெளிநாடெல்லாம் போய் நாங்கள் வந்துட்டோம். எல்லா வகையிலும் நாங்கள் வெற்றி பெற்றோம். எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது எங்கள் திராவிட மாடல் அரசு தான். எங்களுக்கு தந்தையா, தாயா, சகோதரனா, சகோதரியா, அன்பான அப்பாவை இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக திராவிட மாடல் அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வர். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அதை விட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுக்கு ரொம்பவே எங்களுக்கு முக்கியம் கொடுத்து, இல்லாத மக்களுக்கு கூட கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு தேவையான கருவிகளை கொடுத்து அவங்கள முக்கால்வாசி நல்லபடியாக அவங்களெல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கி நிறையா விளையாட்டு மைதானங்களை எல்லா இடத்துலையுமே விளையாட்டு மைதானத்தை உருவாக்கி அந்த விளையாட்டு மைதானத்தில் என்னென்ன கருவிகள் வேணுமோ அத்தனை கருவிகளையும் வச்சு அத்தனை மாணவ மாணவியர்களும் அதில் போய் பங்கு பெற்று அதை விட அவங்களுக்கு தேவையானதை அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் அவங்க வச்சு பண்ணணும்னு அவங்க கைகளில் கொடுத்து இன்றைக்கி நிறைய அந்த திராவிட மாடல் அரசு செஞ்சுருக்குது. மனசாட்சி உள்ள மனிதர்கள் சொல்லுவாங்க, அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் நான் இன்னமும் சொல்கிறேன். இன்னொரு விஷயத்த தெரிஞ்சுக்கங்க, எப்போவுமே மனசாட்சியோடு சொல்லுங்கள். கடன் வாங்கிட்டாருன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. ஏற்கனவே இருந்த கடன்லாம் யாருப்பா வாங்கினது சொல்லுங்கள்? ஏற்கனவே இருந்த கடன் யார் வாங்கினது? எடப்பாடியார் இருக்கும்போது கடன் இருந்துச்சு கோடி கோடியா, அந்த இதெல்லாம் யார் வாங்கினது? சரி, அப்படி எடப்பாடி கடன் வாங்கினார்ல, யாருக்கு செய்தார்? பொதுமக்களுக்கு எதுவும் செய்தாரா? ரோடு போட்டாரா? எங்கேயும் பெரிய பெரிய ஸ்டேடியங்களை உருவாக்கி கொடுத்தாரா? இங்கே நூலகங்கள் அமைச்சு கொடுத்தாரா? பொதுமக்களுக்கு எதுவும் செஞ்சாரா? மண்டபங்கள், இந்த மாதிரி விசேஷங்களுக்குரிய மண்டபங்கள்லாம் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாரா? கவர்மெண்ட் சார்பில் என்ன பண்ணி கொடுத்தாரு? இந்த ஸ்கூலை கட்டி கொடுத்தாரு? எதுவும் இல்லை. அவரும் கடன் பட்டார். அவருக்கு முன்னால் இருந்த அரசும் கடன் பட்டது. அப்போ ஜெயலலிதா அரசுலேயுமே கடன் இருந்தது. இப்படி எல்லாரும் பட்ட கடனை அதெல்லாம் யார் அடைக்கிறது? இப்போ வாங்கின இவர் திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற காலத்துக்கு அப்புறம் அதுக்கும் நல்லபடியாக நடக்கணும். அங்கே வட்டி கட்டணுமே, அந்த வட்டியும் கட்டணும். அதை விட மக்களுக்கு நம்ம இந்தியாவின் தலைவர் யார்? இந்திய மக்களின் தலைமை யார்? பிரசிடெண்ட் யார்? பிரதமர் யார்? அந்த பிரதமர், இந்தியாவின் பிரதமரான பாஜக தலைவர் மோடி அவர்கள் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு நீதி கொடுத்துருக்கிறாரா? ஏதாச்சும் ஒரு நலத்திட்டங்கள் கொடுத்துருக்காரா? ஏதாச்சும் இந்த மக்களுக்குள்ளே இறங்கி தமிழ்நாட்டு மக்களோட கஷ்டங்கள் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த தமிழ்நாடை எப்படி நம்ம வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும்னு ஏதாச்சும் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரா? எந்த நிதி கொடுத்துருக்கிறாரு சொல்லுங்கள்? விலைவாசி ஏறிப்போச்சுன்னு சொல்கிற மக்களே, சிந்தியுங்கள். மத்திய அரசு தான் கொண்டு வருது சிலிண்டரை, கேஸை, அதே மாதிரி பெட்ரோல் பல்கை. இதெல்லாம் விலைவாசி ஏறிடுச்சு. தமிழ்நாடு அரசு ஏற்றிடுச்சுன்னா தமிழ்நாடு அரசுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இது மத்திய அரசோடது. வரியும் மத்திய அரசோடது. இவங்க போடலை வரி. காய்கறி விலை ஏறிப்போச்சு, அரிசி விலை ஏறிச்சு, எல்லா விலையும் ஏறிச்சுன்னா மத்திய அரசு கொடுக்கணும். மத்திய அரசு தான் வரி வாங்குது. மத்திய அரசு தமிழ்நாட்டு வரி அப்புறம் வாங்கிக்கிறோமா, திருப்பி நிதி கொடுக்காதான். அப்போ யார் அடைப்பா? எப்படி அடைப்பா? கோடி கோடியாக வச்சுருக்கான். எவனோ ஒருத்தன் வீடியோ போட்டிருந்தான். கோடி கோடியாக அவங்க வீட்டில் இருக்குல்ல, அவங்க கொடுக்கலாம்ல. இதே கோடி கோடியாக எடப்பாடிகிட்ட எங்கேருந்து வந்துச்சு? எடப்பாடி ஐயாட்ட எங்கேருந்து வந்துச்சு?
ஒரு பெண்மணி முக்களத்தால் ஒரு பெண்மணி காலில் விழுந்து அந்த அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பி கொல்ல போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்த பணத்தையும் சுருட்டி இதையும் தாண்டி கடன்களையும் வாங்கி அரசு மேலே கடன்களையும் வாங்கி அவர் சீட்டுக்கு அடிச்சுக்கிட்டு இன்ன வரை இருக்கிறாரு. அந்த காசை செலவழித்து சீட்டை பிடிக்கிறதுல தான் இருக்காரே ஒழிய அவர் என்ன நலத்திட்டம் அவரோட வார்த்தையில் நான் என்ன செய்ய திருக்குறளை எழுதியவர் தொல்காப்பியன்னு சொல்கிறாரு. ஒரு திருவள்ளுவர்னு கூட சொல்ல தெரியாத ஒரு அறிவாளியை முதலமைச்சராக்கணும். அவர் முதலமைச்சரானாலும் இது வரைக்கும் எதுவும் செய்யலையே, கடன் தானே வச்சுருந்தாரு. இருக்கிறத பூரா அள்ளிட்டு போயிட்டார் ஒரு பொம்பளை காலில் விழுந்து. அப்பேற்பட்ட மனிதர் என்ன செஞ்சிருவார்? என்ன அறிவாளி அவர் செஞ்சிருக்காரு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். திருக்குறளை எழுதியவர் தொல்காப்பியனா. 39 எம்எல்ஏங்கிறாரு. மத்திய பாராளுமன்றத்துக்கு போகிற 39 எம்எல்ஏங்கிறாரு. ஒரு எம்பி அப்படிங்கிறவரை ஒரு தமிழில் கூட பேசுவேன், பாராளுமன்ற உறுப்பினர் 39 40ன்னு கூட சொல்லுவேன். வந்துச்சு அவனுக்கு. அங்கேயும் போய் சட்டமன்ற உறுப்பினர் தான் போய்கிட்டு இருக்காங்களா? என்னையா உங்களுக்கெல்லாம் சரி. அப்படி நீங்கள் ஜெயிச்சு வாங்கலையே முதலமைச்சர் பதவி. ஒரு அம்மாட்ட காலில் விழுந்து பிச்சை போட்டு அவங்க அம்மா பிச்சை போட்டாங்க, அந்த பிச்சை வாங்கினது தானே முதலமைச்சர் பதவி. நீங்கள் ஜெயிச்சு வரலையே, இது வரைக்கும் நீங்கள் தோத்துட்டு தானே வந்திருக்கிறீங்க. சரிங்க, அப்படியே வாங்க பார்க்கலாம். நீங்கள் பட்ட கடன், அதுக்கு முன்னால் அந்த கடன் எல்லாத்தையுமே அழிக்க, அந்த கடனுக்குரிய வட்டிகளை கட்டுறதுக்காச்சும் உங்கள் கடன் வாங்கணும்ல. மத்திய அரசு ஒன்றுமே கொடுக்கல. ஒன்றிய அரசு, பாஜக ஒன்றிய அரசு எதுவுமே கொடுக்கல தமிழ்நாட்டு மக்களுக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? கேட்குறான் ஒருத்தன், எவனோ ஒருத்தன் கேட்டான் வீடியோ, நான் அதை மறந்துட்டேன், இப்போ திருப்பி வரேன். அவங்ககிட்ட கோடி கூட இருக்குது. ஏண்டா கோடி கூட இருக்கிறவங்களாம் செய்வாங்கன்னே வையி. அப்போ இது வரைக்கும் திடீர்னு ஒரு முளைச்சி வந்தானே ஒரு காளான், நான் முதலமைச்சர் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு, அதுக்கு நிறையா தற்கொலைகளாக கூட்டம் குமிஞ்சிங்கல்ல. அறிவிருந்து இல்லாமல் ஒரு மாயைக்கு நடிகருங்கிறவன் பல கேரக்டரில் அவன் காசை வந்து நடித்தான். அது தெரியாமல் அந்த மனுஷனை நம்பி அத்தனை பேர் போய் செத்திங்க. ஒரே இடத்துல 41 பேர், அப்புறம் பார்த்தா 4 3, அங்கே 3, இங்கே 2, மொத்தத்துக்கு ஒரு 55 பேரை அவன் அழிச்சிருப்பேன், கொண்டிருப்பேன். அந்த ரத்த வெறி பிடிச்சவன் என்ன அவனுக்கு அரசியல் தெரியும்னு நீங்கள் நினச்சிங்க? கட்டின மனைவி 25 வருஷம் 27 வருஷம் வாழ்ந்த மனைவியையும் தனக்கு பிறந்த 2 பிள்ளைங்களையும் வச்சு வாழ தகுதி இல்லாமல் கேட்டால் அதுக்கு திமுக காரணம். ஏண்டா ஓம் பொண்டாட்டிலேயே உனக்கு வச்சுக்கோம்னா ஊராண்ட கொடுத்தேன்னு சொல்கிறியே, நீ என்ன தமிழ்நாட்டை ஆண்டுருவ? இந்த பைத்தியம் பூரா அலைதுகளை முன்னால் இந்த பைத்தியங்களுக்கு நீ என்ன செஞ்சிருவ? இந்த பைத்தியக்காரர்கிட்ட இன்னும் பைத்தியமாகி தெருக்காட்டில் தான் தெரியும். நீ ஜாலியாக எவ்வளோ கூடயாவது போய் என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டுருப்ப. கட்டின பொண்டாட்டி 27 வருஷம் வாழ்ந்த ஒரு பொண்டாட்டியை பார்த்து ஒருத்து இல்லைன்ற நீ எப்படா தமிழ்நாட்டு நாளைக்கு ஒருத்தருக்குன்னு சொல்லுவ? நீ வந்துடுறையா, நீ வந்துடுறேனே வையி. ஒருத்தையெல்லாம் கேட்குறா, இந்த தமிழ்நாட்டை ஏண்டா பிறந்தோன்னு நாங்கள் பெண்கள்லாம் யோசிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாளுங்க. ஏன்னா ஆதி முதல் இன்று வரை இனி என்றுமே ஒரு குடும்பத்தை வாழ வைப்பது பெண் தான். அந்த குடும்ப வாழ்க்கையில் அந்த பெண் ஒருத்தியினால் மட்டும்தான் அந்த குடும்பம் வளரும். குழந்தை குட்டியிலேருந்து வளர்ச்சி, லட்சுமி கடாட்சியோடு செல்வ செழிப்போடு வாழக்கூடியது அந்த குடும்ப வளர்ச்சிக்கே அந்த ஒரு பெண் தான் மகாலட்சுமி. அந்த வீட்டுக்கு பெண்ணால் தான் குடும்பம் வளரும். அந்த பாரம்பரியம் தொட்டு நல்ல வசதியோடு வாழும். அந்த சிக்கனனா என்னங்கிறது அந்த பெண்கிட்ட மட்டும்தான் தெரியும். இந்த ஒரு பெண்ணு தான் ஒரு குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ வைத்து அந்த குடும்பத்தையே கொண்டு வரவோ ஒரு பெண் தான். அந்த பெண் நல்லா அமைஞ்சிட்டா அந்த குடும்பம் ஓஹோன்னு வளர்ச்சி பாதையில் போயிட்டு மிகப்பெரிய இடத்துக்கு போயிடும். அதுதான் காலங்காலமாக நம்ம தொண்டு தொட்டு நம்ம காலங்காலமாக நம்ம முன்னோடிகள் நமக்கு பெண்களுக்குரிய மரியாதையை கொடுத்துட்டு போயிருக்காங்க. மான மரியாதைக்காகத்தான் நம்ம ட்ரெஸ் போடுறோம் இல்லையா? அதை கூட நடிகைகள் இழந்துட்டு தான் பணத்துக்காக நடிக்கிறாங்க. அந்த மாயைக்கு நீங்கள் போகிறீங்க. அதே மாதிரி சில பேர் வெளியில் தர்றீங்க. அப்புறம் ஒரு பொண்ணு கேட்டா, யார்கிட்ட நம்ம ஒரு பேச்சாளர், அவங்க திமுக கட்சியில் இருக்கிறவங்க தான், அது என்னமோ ஃபாத்திமாவில் அவங்க வரும், அவங்க முஸ்லீம் லேடி, எனக்கு அது ஞாபகத்துக்கு கூட வர மாட்டேங்குது. என்ன அவங்க கூட பொறுப்பில் இருக்காங்க. அவங்க கிட்டக்க ஏன் ஷால் போடணுன்றீங்க, ஷால் போடாட்டி என்னன்னாங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு அவங்க சொன்னாங்க ஒரே பதில், அம்மா ஏறுமா ஓன்ல இன்றைக்கி நான் வரேன். இப்போது எனக்கு இன்றைக்கி சாயந்தரம் ஒரு பாராட்டு விழா இருக்குது, என்னை கூப்பிட்டு என்ன செய்வாங்க? சால்வை போட்டு பொத்துவாங்க. எதுக்கு? அதுதான் மான மரியாதை. அது நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்கோ. ஒரு ஆடையை கொண்டு நம்ம மேலே மூடுறாங்கன்னா நம்ம மான மரியாதை அங்கே காக்கப்படுதுன்னு அர்த்தம்.
அந்த மான மரியாதைக்காகத்தான் மேலாடை நம்ம போடுறோம். திறந்து காட்டினா எல்லாரும் இது இவ்வளோதாண்டு போயிடுவாங்கல்ல. மூடி வைத்தா தாமா அங்கே மரியாதை. ஒரு பெண்ணுக்கு அழகு ஆணோ பெண்ணோ தன்னை மூடி இருந்தால்தான் அழகு. அதுக்குத்தான் அந்த காலத்திலேயே நம்ம மேலே ஒரு சால்வையை போத்துறாங்க, ஒரு தொண்டை போத்துறாங்க. ஏன்னா நீ போற்றப்பட வேண்டியவள், போற்றப்பட வேண்டியவர் அப்படின்னு. இதை புரிஞ்சுக்கிறாத நீ சால்வையே மேலே போடணும்னு கேட்குறியம்மா, புரிஞ்சுக்கிட்டீல போ அப்படின்னாங்க. அந்த பொண்ணுக்கு புரியலன்னு கூட தெரியல. இத்தனைக்கு படிக்கிற பொண்ணு, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்குது, இல்லை ஹையர் செகண்டரி ஸ்கூல் பொண்ணுன்னு நினைக்கிறேன். யூனிஃபார்ம் போட்டுருந்துச்சு. எவ்வளோ தூரம் அறிவு வளருதுன்னு பாருங்க. சரியா? இதெல்லாம் இருக்கட்டும். அப்பேற்பட்ட ஒரு மனிதருக்காக திடீர்னு ஒருத்தன் முளைச்சி வந்தான். நான் முதலமைச்சர்னா கடைசியில் பார்த்தா அவன் இது வரைக்கும் ஒருத்தன் கேட்டான்ல, கொடி கொடியாக இருந்தாலும் அவங்க வச்சுருக்காங்க, அவங்க காசு அவங்க செலவழிக்க போகிறாங்கன்னு. அதே மாதிரி நான் கேட்குறேன், நடிப்பில் கொடி கொடியாக வாங்கி வச்சுருந்தால, கருப்பு பணம்னு நிறையா வச்சுருந்தால அந்த விஜய் டிவிகே தலைவர், அவர் இதுக்கு முன்னால் பொதுமக்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்காரு? அவர் சம்பாதிச்சார்ல, அதை பொதுமக்களுக்கு அள்ளி வீசி அப்படி இறைச்சாரா? எல்லா பொதுமக்களும் வாங்கிக்கிட்டீங்களா? அப்படி வேணால் சொல்லுங்கள். அவர் சம்பாதிச்ச காலத்திலேயே அவர் நடித்ததெல்லாம் எங்களுக்கு தான் கொடுத்தாரு. விஜயகாந்த் மாதிரி சொல்லுங்கள். அவர் நடித்ததெல்லாம் எங்ககிட்ட தான் கொடுத்தாரு, நாங்கள் தான் வாங்கிக்கிட்டோம், நாங்கள் தான் அனுபவிக்கிறோம். அவர் அப்போயே எங்களுக்கு பொதுமக்களுக்காக நிறையா செஞ்சவர். அவர் சுய நிதியில் மக்களை காப்பாற்றினவர். அவர் சம்பாதிச்சதெல்லாம் எங்களுக்கு தான் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். அவர் சம்பாதிக்காமல் அவர் என்ன கஷ்டப்பட்டார்? எங்கள் அண்ணன் இனிமேல் முதலமைச்சராகி செய்வார். முதலமைச்சராகி செய்கிறது இருக்கட்டும், பணம் சம்பாரிச்சவன் நீ அப்பயே இதெல்லாம் கூட விட ஒரு அரசையம் ஒரு கவர்மெண்ட்டை ஏமாத்தினவன் அந்த தம்பி விஜய் அவர்கள் இருக்கிறாங்களே, அவங்க அரசாங்கத்துக்கு வரி கட்டாமல் அரசாங்கத்தையே ஏமாத்தினவர். அவர் என்ன முதலமைச்சராகி மக்களை காப்பாற்றுவார்? நீங்கள் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இது நான் சொல்கிறது பொய்யா உண்மையா? நீங்கள் பொய் சொல்கிறேன்னு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். அரசுக்கு வரி கட்டாதவன் தானே அவன், நடித்த காசப்புறம் கருப்பணமாக வாங்கினவன் தானே அவன். அப்போ அவன் மக்களுக்கு எதுவும் உழைச்சி கொடுத்தானா? இப்போ கூட அதே கட்சியில் உள்ளவங்க சொல்கிறாங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாலே கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிட்டாங்களாம். அத்தனை பேர் பணம் கட்ட சொல்லிட்டாங்களாம். பணம் ஒவ்வொருத்தருக்கும் தலைக்கு 10,000 கட்சிக்கு போயிடுச்சு. அது 6 கோடி ரூபா வருமானம். ஆனால் செலக்ட் பண்ணது வேறு ஆளுகளை. சரி, அந்த 6 கோடி ரூபா பணத்தை வச்சு தான் புசி ஆனந்தா அந்த ஆள் நின்று அவன் தொகுதிக்கு செலவு பண்ணான்னு அவனே சொல்கிறான். நாங்களாம் பணம் கட்ட சொன்னாங்க, செலக்ட் பண்ணி பணம் கட்டினா கடைசியில் எங்களுக்கு கேண்டிடேட் இதுவும் கொடுக்கல, வேட்பாளர் இதுவும் கொடுக்கல. 2வது எங்கிட்ட வாங்கின பணத்தை பூரா ஏமாற்றிட்டாங்க, அங்கே கேஸ் கொடுத்துருக்கோங்கிறாங்க. இப்போ என்ன பண்ண பதில் சொல்வீங்க? எது நடந்தாலும் சரி, யார் செத்தாலும் சரி, எங்கள் அண்ணனுக்கு பொண்டாட்டி இல்லைன்னா என்ன, அம்மாவா இருப்போம், ஒரே பொம்பளை அம்மாவா இருப்போம், அக்காவா இருப்போம், தங்கச்சியாக இருப்போம், ஏன் நாங்கள் பொண்டாட்டியாக இருப்போம். அவங்கள பெற்றவங்களாம் அப்பாடி ஒரு பெண் வாய்கள்லேருந்து இப்படிலாம் வரும். இப்படியும் பெண்கள் இந்த நாட்டில் இன்னும் மாயை பிடிச்சி இருக்காங்க, பேய் பிடிச்சி இருக்கிறாங்க, பைத்தியம் பிடிச்சிருக்காங்கிறது இப்போ தாங்க தெரியுது. மனசாட்சியோடு இப்போ தாங்க தெரியுது. அப்பா ரொம்ப மனசு ஒடிஞ்சு போச்சுப்பா எனக்கெல்லாம். பெண்களாக இருக்கிறோம், ஆடை ஒடுத்துறது எதுக்கு? வார்த்தைகள் எப்படி வெளியில் பேசணும்? தப்பு பண்ணுற ஒரு விபச்சாரி கூட இந்த மாதிரிலாம் பேச மாட்டான். பொது வழியில் இப்படிலாம் பேச மாட்டான். ஒருத்தர் என்ன சொல்கிறா, என் புருஷனை விட எனக்கு விஜயத்தான் ரொம்ப பிடிக்கும், என் புருஷனுக்கே தெரியும். அப்போ உன் புருஷன் அனுப்பிவிட்டாரா, போயிட்டு வா, எங்கே வேணாலும் போயிட்டு வான்னு? உன் புருஷனும் காவக்காரனா? சரி. அப்புறம் சொல்கிறா, பிள்ளை ஆஸ்பத்திரியில் போகிற ஒத்த பிள்ளை தானே ஆஸ்பத்திரியில் இருக்கான், அதை விட விஜயை பார்க்கணுமாக 2. இன்னொருத்தி பிள்ளை கேட்குதான், உனக்கு விஜய் தானம்மா பிடிக்கும், எதுக்கு எங்களை பெத்தேன்னு கேட்குதான். அது ஒரு முஸ்லீம் சிறுபான்மையினர், ஒரு முஸ்லீம் லேடி, இஸ்லாமிய பெண். அந்த காலத்தில் இஸ்லாமியர்களை பார்க்க முடியாது பெண்களை. கோசாவுக்குள்ளே வச்சுருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போய்ட்டால் பாய்க்கு தொங்கும். காத்தோட்டம்னா இல்லாமல் கூட ஜன்னல் வச்சுருந்த காத்தோட்டத்தை அடைச்சி பாய்கள் போட்டு மறைச்சி வச்சுருப்பாங்க. உள்ளுக்குள்ளே 70 வயசு 80 வயசு கிளவிய கூட, ஏன்னா மற்றவங்க பார்த்துக்கிறக்கூடாதுன்னு. இப்போ அதுங்க எங்கன்னா பார்த்தாலும் அவுத்து போட்டது மாதிரி அலையுதுங்க. அதுங்கள ஓட்டி விட்டுருச்சுங்க. முன்னால் இருந்த அந்த இஸ்லாமிய பெருமக்கள் ஆண் மக்களை நாங்கள் இப்போ பார்க்க முடியலை, ஓட்டி விட்டுருச்சுங்க. இப்படிப்பட்ட ஆளுங்களாம் அவங்க ஜமாத்தில் தள்ளி வைக்கணுமா இல்லையா? அடுத்தவனை எனக்கு பிடிக்குன்னு சொன்ன பாருட்டு, அவள் புருஷனுக்கும் பொண்டாட்டியா தலாக் சொல்வேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அவளெல்லாம் விட்டு போயிட்டாரு. ஏன் வச்சு வாழ்கிற?
அது உங்களுக்கே அநாகரிகமாக தெரியலை? இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நான் சொல்லணும் பொங்கி நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். அதனால தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவை பொங்கி பொங்கி சொல்லிட்டேன். சரியா? எனக்கு மனசில் அவ்வளோ ஒரு வேதனை. பெண்களாக பிறந்து ஒருத்தி சொல்கிறா, அடுத்த தடவை இந்த தடவை 2026 எங்கள் அண்ணன் விஜய் தான் முதலமைச்சராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா யார் வரக்கூடாது. அப்படி இல்லைன்னா என் பிள்ளைகளுக்கு மருந்தை ஊற்றி கொண்டுட்டு நானும் செத்து போயிடுவேன். போடி, உன் குடும்பத்தோட நீ செத்தேன்னா உனக்கண்ணுடி விஜய்னா அழுதுற போகிறானா? அவன் இன்னும் 2 பொம்பளைகளை சேர்த்து வச்சுட்டு கும்மாளம் போட்டு அவன் ஊர் ஊராக தெரியுவேன். பொண்டாட்டியே வேணானுவேன், பொண்டாட்டி பெத்த பிள்ளைகளே வேணான்னு போட்டவன். நீ எல்லாம் செத்துட்டேன்னு அப்படியே அழுது உங்க கூட சாக போகிறேன் நான் வந்து. எங்கள் உங்கள் அண்ணனை கூப்பிட்டு சாகு, அண்ணே நீங்கள் முதலமைச்சர் ஆளு நான் சாக போகிறேன், நீங்கள் என் கூட வந்து செத்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லி அவனையும் கூப்பிட்டு சாகுங்க. நான் ஒத்துக்கிறேன்டி. நீங்கள் எல்லாம் உண்மையான நல்ல தொண்டர்கள் தான் நான் ஒத்துக்கிறேன். உண்மையான நல்ல அறிவாளியான பெண்கள் தான் நான் ஒத்துக்கிறேன். அறிவு திறமையான பெண்கள் நான் ஒத்துக்கிறேன். உங்கள் தலைவரையும் கூப்பிட்டு உங்கள் அண்ணனையும் கூப்பிட்டுட்டு நீங்கள் தீக்குளி சாங்க. நீங்கள் முதலமைச்சர் ஆகணுன்னே உங்களுக்கு நான் என் குடும்பத்தில் சாப்பிட்றேன், வாங்கண்ணே நீங்களும் என் கூட சேர்ந்து சாங்கண்ணே, அடுத்த பிறவி எடுத்து நம்ம முதலமைச்சர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கூப்பிடு. அப்போ பார்க்கலாம். ஆக்ரோஷம் ஒருத்திலாம் கத்துறா, ஆடா மாடான்னு தெரியல. அதில் எத்தனை கமாண்டு ஏழை எளியா ஏழை எளியனே வருது இல்லைங்க. அது எத்தனை கமாண்டு நல்ல மனிதர்கள். ஐயோ இந்த பைத்தியங்களை கொண்டு போய் சேருங்க, மே 33க்குள்ளே இவ பிள்ளைகளெல்லாம் பிரிச்சுருங்க, கொண்டுட போகிறா. இவ்வளோ ஆக்ரோஷமாக பைத்தியக்காரிகளாக இருக்காள். இவ்வளோ பூரா பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் கொண்டு விடுங்க. இப்படியும் ஒரு இருக்கா. அவன் இந்நேரம் எவ கூட படுத்து கிடக்கானோ, எந்த ஊரில் எந்த வெளிநாட்டை போய் படுத்து கிடக்கணும். இவளுக்கு இங்கே அடிச்சுக்கிட்டு உருண்டுருக்கிறாள். இப்படி தான் உயிரையே குடும்பத்தோடு காவு கொடுப்பேன். ஒருத்தர் என்ன சொல்கிறா, புருஷனை வீடியோ எடுத்துக்கிட்டு யாருக்கு போட சொல்லிக்கேன், டிவி கேக்கு நீங்கள் போடலைன்னா உங்களுக்கு வெஸ்த வச்சிருவேன். ஏண்டி ஐயா சாமி சகோதரா, அதுவும் முஸ்லீம் குடும்பம் தான். ஐயா சகோதரா, உங்களை முஸ்லீமை சிறுபான்மையை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது திராவிட மாடல் அரசு மட்டும்தான். அந்த நன்றி கூட உங்களுக்கு இல்லை. அதெல்லாம் இருக்கட்டும் சகோதரா. ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன். இன்றைக்கி உங்கள் பொண்டாட்டி விஷத்தை வச்சு கொண்டுருவேன், நீ டிவி கேக்கு ஓட்டு போடாட்டின்னு சொல்கிறேன். நான் போட்டுறேன்னு தலையை ஈன்னு இழிச்சிட்டு காட்டினீங்களே. நாளைக்கு மாற்றம் வேணும். நீ காவல் இல்லை, எனக்கு இன்னொரு உன் ஸ்தானத்தில் இன்னொருத்தர் எனக்கு வேணும், நான் போயிட்டு வருவேன், நீ மாற்றம் இல்லை. அப்படி என்னை போக விட மாட்டேன்னா உன்னை விஷத்தை வச்சு கொண்டுருவேன்னா நீ அனுப்பிடுவியா? காவல் காத்துருவியா? வெக்காம இல்லை? நீ எல்லாம் சிரிச்சுக்கிட்டு, ஒரு ஆம்பளை சிரிச்சுக்கிட்டு டிவிக்கு ஓட்டு போட சொன்னா அதனால் நான் ஓட்டு போடுறேன், நாளைக்கு அவள் போகிறேன்பா கூட போய் விட்டு வருவியா? இல்லாட்டி உனக்கு கொண்டுருவேன்பா, விஷத்தை வச்சுருவேன்பா, நீ அனுப்பிடுவியா? உயிர் தான் உனக்கு பெருசு, மான மரியாதை பெருசு இல்லை. சிந்திங்க மக்களே, சிந்திங்க. அப்புறம் ஒரு பொம்பளை சொல்கிறா, நான் உண்மையை சொல்லட்டுமா, என் பேரனை பேத்திகளோ விஜய்க்கு தான் போடணுன்னாங்க அதுக்காக போட்டேன். ஏண்டி அந்த வயசுக்கு 70, அந்த பொம்பளைக்கு 70 வயசு இருக்குங்க. ஏண்டி கூறுகட்ட குப்பை, 70 வயசாச்சு. இன்னும் தன்னோட சுய பொத்தினால் தனக்கு என்ன தெரியும், நான் தனக்கு பிடிச்சது என்னன்னா எது நியாயம் எது நீதின்னு கூட தெரியாமல் 70 வயசாக நீ எல்லாம் உயிரோட இருக்கலாமா? பேரன் சொன்னா பேத்தி சொன்னா புள்ள சொன்னானா அப்போ உனக்கு என்னைக்கு இருக்குது புத்தி? களிமண்ணா நீ? உனக்கு ஒன்றுமே தெரியாதா? நீங்களாம் உயிரோடு ஏன் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாமல் நான் உண்மையாக தான் பேசுகிறேன், நேர்மையாக பேசுகிறேன், நியாயமாக பேசுகிறேன். யாராக என்ன சரி, நான் கேட்ட கேள்விகளுக்கு தப்பு, நான் இந்த பொம்பளை கேட்டது தப்புன்னு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். இல்லைன்னா நான் எல்லாரும் விட்ட வீடியோக்களில் உள்ளதை தான் நான் எடுத்து சொல்கிறேன். அதை இன்றைக்கும் சொல்லுவேன், நாளைக்கு எதுக்கு சொல்கிறேன்னா உங்களை சுட்டி காட்ட கிடையாது, இனிமேலாச்சும் அறிவோடு சிந்திங்கன்னு. எவன் வாழ்ந்தா என்ன, எவன் செத்தானே, நீங்கள் செத்துட்டிங்கன்னா உங்கள் குடும்பம் தான், உங்கள் பாரம்பரியம் தான் அழிஞ்சு போகும். அவங்களாம் யாரும் அழிய மாட்டாங்க. அவன் இன்னும் ஜாலியாக இருப்பான். பொண்டாட்டி விளையே விட்டவே நீங்களாம் ஏமாத்துறான். உங்களை கூட்டத்தில் வச்சே கொன்னேன், நாளைக்கு உங்களை நேரம் வர வச்சு கொள்ளுவான். நீ என்ன செஞ்சிருவேன்? அண்ணே நான் சாக போகிறேனே உங்களுக்காகன்னு சொல்லிட்டு நீ போன் அடித்து வானேன்னு கூப்பிட்டா கூட வரவும் மாட்டான். செத்த அன்னைக்கு உன் வீட்டு ஆளுங்க யார் இருந்தாங்கன்னா வர சொல்லி அங்கே அனுதாமாவை வீட்டில் வச்சு பனையூர் வீட்டில் வச்சு பண்ணுவான். ஐயா இதுக்கு மேலே என்னால் பேச முடியாது. மக்களை சிந்தியுங்கள், சிந்திச்சு இதே 20 நிமிஷம் ஓடிடுச்சு. மக்களை சிந்திச்சு வாக்களியுங்கள். வாக்களிச்சிட்டீங்க, சிந்திச்சு வாக்களிச்சிங்களா வாக்களிக்கலையான்னு எனக்கு தெரியலை. இதெல்லாம் சிந்திச்சிருக்காமல் நீங்கள் வாக்களிச்சிருந்தீங்கன்னா மக்களை நீங்கள் இன்னமும் பெண்கள் எல்லாமே 3/4 வயசு பேர் இது இல்லை, நல்ல மான மரியாதைக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை விட இந்த திராவிட மாடல் அரசில் அனுபவித்தவங்க எத்தனையோ பொதுமக்கள், அவங்க நல்ல எத்தனை தாய்மார்கள், என் பிள்ளை பெத்த பிள்ளை எனக்கு 1000 ரூபா கொடுக்கல, என் பிள்ளை ஸ்டாலின் கொடுக்குறாரு, என் பிள்ளை கொடுத்துச்சு, நாங்கள் வாழ்வோம், அவர் இருக்க வரைக்கும் நாங்கள் வாழ்வோன்றாங்க. பார்த்தீங்களா? அதுதான் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் அரசின் நாயகர் மு.க. ஸ்டாலின், அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த பொதுமக்கள்கிட்ட அவர் வாங்கின புண்ணியமும் பலமும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும்.
அவர் பெற்ற புண்ணியம் இதுதான். மக்கள்கிட்ட அவர் வாங்கின மிகப்பெரிய புண்ணியம். இனியும் செய்வார். திராவிட மாடல் அரசு 2.0 வரும். அவர் இன்னும் அதிகமாக செய்வார். அப்போ இந்த தற்குறிகள்லாம் இருக்குல்ல, இந்த பேச்சுகளில் நான் செத்து போயிடுவேன், நான் ஜாக மாட்டேன், இத்தனை பேர் போட்டோ வீடியோ இருக்குது. நாளைக்கு அதுக்கு சாகுதுக்கெல்லாம் சாகலைன்னு பார்ப்போம் பாருங்கள். அவங்களையெல்லாம் நம்ம வேகமாக பேசிட்டேன்னா அவங்கள எல்லாம் நேரே வச்சுக்கப்போம். அவங்களும் அதே மாதிரி அவங்களெல்லாம் பார்த்து அவர் பிரிக்க மாட்டார். எல்லாருக்குமே நலத்திட்டத்தை கொடுப்பாரு. அனுபவிங்க. தின்னுட்டு புறணி பேசுங்க. யார் ஒருத்தர் உண்டை வீட்டுக்கு 2 அகம் பண்ணினார் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள உங்களை மாதிரி பெண்கள் தான். இங்கே அனுபவிச்சதெல்லாம் ஒரு இடத்துல, ஓட்டு போட போது ஒரு இடத்துல. மனசாட்சி இல்லை. அந்த மனசு உங்களுக்கு நல்ல மனசாக இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். அனுபவிச்சதை விட்டுட்டு துரோகம் பண்ணினீங்கன்னா அது உங்கள் வீட்டு பிள்ளை குட்டியெல்லாம் என்றைக்கு தாக்கும். ஒருத்தட்ட உப்பிட்டவரை உள்ளளவு நினைன்றிருக்கான். அந்த உப்பை மறந்துட்டிங்கன்னா நீங்கள்லாம் வாழ்வது வேஸ்ட். ஐயா, நான் ரொம்ப பேசிட்டேன். இதுவே வருமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் இருப்பினும் நான் சொன்னது எதுவுமே தப்பு இல்லை. எல்லா மக்களும் சிந்திங்க, பெண்களே யோசிங்க. செத்து போவேன்ற வார்த்தையில் உங்கள் குடும்பத்தோடு நீ செத்தா விஜய் இன்னும் 2 பொம்பளை சேர்த்து வச்சுட்டு போயிட்டு இருப்பான். அவனுக்கு என்ன, உங்களை பரிதாபமாக காட்டிட்டு அவன் வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பான். யோசிங்க. யோசிச்சு உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றுங்க. நல்லவனா வரட்டும். இன்னொரு 5 வருஷமே அவன் உழைக்கட்டுமே உங்களுக்காக. தனி மனிதனாக இருந்து நடித்து உழைக்கட்டுமே. அப்புறமா அவர் முதலமைச்சர் ஆகிறத பற்றி பேசுங்க. அது வரைக்கும் இப்போ ஆள்றவங்க ஆண்டுட்டு போகட்டுமே. பார்க்கலாம் யார் நல்லவங்கன்னு. நன்றி, வணக்கம். நான் நிறையா பேசிட்டு எனக்கு மூச்சு திணறுது. அதனால் அனைத்து மக்கள்கிட்டையும் நான் கொடாலங்குடி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி அறிவில்லாத பெண்களுக்கு சீக்கிரம் அறிவை இறைவன் கொடுக்க வேண்டும். அவங்க குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.